இந்த பதிவை மிகுந்த வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எங்கள் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, எங்கள் கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணி என்று பிரகடனம் செய்து கொண்டு அனைத்து சாதியை சார்ந்த தலைவர்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கியுள்ளார்கள். அடுக்கப்பட்ட மூட்டையில் அடிமூட்டையாக இருக்கும் அருந்ததியர் மக்களுக்கு மட்டும், அருந்ததியர் மக்களுக்காக போராடும் இயக்கங்களுக்கு மட்டும் வாய்ப்பு வழங்காமல் ஜாதி பார்த்து திமுக வருகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அருந்ததிய இயக்க தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திமுகவுக்கு வாக்கு சேகரித்தார்கள். அதில் அருந்ததியர் சமூக மக்கள் திமுகவிற்கு 68% வாக்குகளை செலுத்தினார்கள். ஆனால் திமுகவோ அருந்ததியர் மக்களை ஜாதி பார்த்து எந்த வாய்ப்பும் வழங்காமல் புறக்கணித்துள்ளார்கள். அதே போல அதிமுகவும் அருந்ததியர் மக்களை புறக்கணித்துள்ளார்கள். மேற்கு தளங்களில் 14 இடங்களில் அருந்ததியர் மக்களுக்கான வாய்ப்பு வாங்க வேண்டும். ஆனால் இவர்கள் அனைவரும் அருந்ததியர் தலைவர்களை புறக்கணித்து வருகிறார்கள். புதிதாக வந்திருக்கும் தளபதி விஜய் அவர்களாவது அருந்ததியர் மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வழங்குவாரா, இல்லை அவரும் அருந்ததியர் மக்களை புறக்கணித்து அனைவரை போலவே ஜாதி பார்ப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். திமுகவையும் அதிமுகவையும் அருந்ததியர் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.